வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். டிசம்பர் 3ஆம் தேதி திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறது என்ற செய்தி டிசம்பர் 1 தேதியிலிருந்தே ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் 2ஆம் தேதி செய்தித்தாள்களிலும் இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அதாவது இது இந்த குழு முதலமைச்சரை சந்திக்கிறதா என நாம் திமுக தரப்பில் விசாரித்தோம். ஆமாங்க, டிசம்பர் 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவாலயத்துக்கு வர்றாரு. மாற்றுத்திறனாளிகள் இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் அவரை பார்க்குறாங்க. காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் அன்னைக்கு வர்றாங்க என்று அறிவாலயத்தில் சொல்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி தரப்பிலே விசாரித்தோம். என்னங்க இந்த குழு வருதாமே, முதலமைச்சர் சந்திக்குதாமே அப்படின்னு கேட்டப்ப, ஆமாங்க, இந்த குழுவோட தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் தோடங்கர் டிசம்பர் 2ஆம் தேதி மாலை டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னை வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில டிசம்பர் 3ஆம் தேதி இந்த சந்திப்பு நடக்க போவதை ஒட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏதோ உறுதி செய்யப்பட்டுவிட்டது போலவும், கூட்டணி பேச்சுவார்த்தை, அதற்கு பிறகு தொகுதி பங்கீடு இதையெல்லாம் இப்போதே ஆரம்பித்து விட்டார்கள் என்பது போலவும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தரப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் இது எந்த அடிப்படையிலான இந்த குழு அமைக்கப்பட்டது, இந்த குழுவை எந்த அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கிறார் என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்தே அழுத்தமான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இது பற்றி நாம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் விசாரித்த போது அவர்கள் பல சந்தேகங்களை சொல்கிறார்கள். அதாவது அவங்க சொல்ற முதல் சந்தேகம், கலைஞர் கருணாநிதி பராசக்தி படத்திலே ஒரு வசனம் எழுதியிருப்பார், அம்பாள் என்றைக்கடா பேசினாள் என்று. அதே போல காங்கிரஸ் கட்சி என்னைக்கிடா தேர்தலுக்கு 4-5 மாதம் முன்னாடியே தேர்தல் குழு போட்டுச்சு என்ற கேள்வியை காங்கிரஸ் கட்சிக்காரர்களே எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்ல, இது போன்ற முக்கியமான ஒரு சட்டமன்ற பொது தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்பது அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களால் தான் எப்போதுமே அறிவிக்கப்படும். அவர் கையெழுத்து போட்டு அது டெல்லியில் இருக்கிற ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து தான் அந்த அறிவிப்பு வெளியாகும். ஆனால் இந்த முறை என்ன நடந்திருக்கு, தமிழ்நாட்டின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவருடைய தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய அந்த முகப்போடு அவர் நவம்பர் 22ஆம் தேதி காலை 11:43 மணிக்கு, நீங்க மணியை குறிச்சிங்க, நவம்பர் 22 காலையில 11:43 மணிக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாடு அவங்க ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுது. அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடலை தொடங்குவதற்காக 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை மாண்புமிகு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் தோடங்கர் அவர்கள் தலைமையில் அமைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த குழுவுல மெம்பர்கள் திரு செல்வ பெருந்தகை தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, சூரஜ் எம்என் ஹெக்டே செயலாளர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, நிவேதித் ஆல்வா செயலாளர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, ராஜேஷ்குமார் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர். இந்த அறிவிப்பை செல்வ பெருந்தகை அவர்கள் எப்ப வெளியிடுறாரு, நவம்பர் 22ஆம் தேதி காலை 11:43 மணிக்கு வெளியிடுறாரு. அதே நவம்பர் 22ஆம் தேதி காலை 7:45 மணிக்கு, அதாவது ஒரு 4 மணி நேரம் முன்னதாக, முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு ப சிதம்பரம் அவர்கள் நவம்பர் 22ஆம் தேதி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பதற்கு 4 மணி நேரம் முன்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை 5 உறுப்பினர் குழுவை நியமித்திருப்பதை வரவேற்கிறேன். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துகிறது. அரசல் புரசலாக அவ்வப்போது வெளியிடப்படும் செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும் என்று நம்புகிறேன் என்று திரு ப சிதம்பரம் மாநில தலைவர் அறிவிப்பதற்கு 4 மணி நேரம் முன்பாக இந்த தகவலை வெளியிடுகிறார். அதிலும் மாநில தலைவர் வெளியிட்ட அறிவிப்பிலே தேர்தலை ஒட்டி கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடலை என்று இருக்கிறது. ஆனால் சிதம்பரம் வெளியிட்ட அறிவிப்பில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு என்று இருக்கிறது. இந்த விஷயத்தெல்லாம், இந்த வேறுபாடுகள் எல்லாம் சொல்கிற
தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த முக்கிய புள்ளிகள் சிலர், சார் இந்த குழுவே அடிப்படையற்றது, இந்த குழு எந்த விதமான முகாந்திரத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த குழுவை முதலமைச்சர் எப்படி சந்திக்கிறாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல, ஒருவேளை விஜயோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் உள்ளிட்ட முக்கியமான ராகுல் காந்திக்கு நெருக்கமான முக்கியமான இங்க இருக்கிற காங்கிரஸ் புள்ளிகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. இந்த நேரத்துல நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ப. சிதம்பரம் தான் தமிழ்நாட்டில் திமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த அடிப்படையில் சிதம்பரம் தனக்குரிய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி செல்வ பெருந்தகை மூலமாக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட செய்திருக்கிறார். மேலிடத்தின் உத்தரவுப்படி, மேலிடத்தின் அனுமதிப்படி என்று இந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி பீகாரில் தோல்வி, அடுத்தது நாடாளுமன்றம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே இப்படி ஒரு அறிவிப்பை அவரோட உத்தரவோடு தான், அவரோட அனுமதியோடு தான் வெளியிட்டார்களா என்பதே ஒரு கேள்வியாக இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு பேச்சு இருக்கிறது. இது பற்றி நாம் திமுக வட்டாரத்தில் விசாரித்த போது அவங்க கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவா நாங்க அமைச்சிருக்கிறோம் என்று செல்வ பெருந்தகை தரப்பில், திமுக தரப்பில் அப்பாயின்மெண்ட் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் வேற ஒன்றும் பேசுறதில்ல. காப்பியா, வடையா, சுண்டலா என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்குமே தவிர, இவ்வளவு முன்கூட்டியே எத்தனை சீட்டு என்பதையெல்லாம், அதையும் கூட்டணியை உறுதி செய்யும் வகையிலான அமர்வுகள் நடப்பதற்கு சாத்தியமில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் ஒரு குழு அமைத்தால் அது திமுக அமைக்கிற குழுவோடு தான் பேச முடியும். திமுகவுடைய சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக இன்னும் எந்த குழுவையும் அமைக்கவில்லை. அப்படி ஒரு குழுவை திமுக அமைத்தால் அந்த குழுவோடு தான் காங்கிரஸ் கட்சியோட குழு பேச முடியுமே அன்றி இது போன்ற முக்கியமான விஷயங்களை முதலமைச்சர் அவருடைய சந்திப்பில் வைத்து பேச மாட்டார். ஆக இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகத்தான் இருக்கும் என்று திமுக வட்டாரத்தில் சொல்கிறார்கள். காங்கிரஸ் தரப்பில் இது முழுக்க முழுக்க திரு ப. சிதம்பரம் அவர்களுடைய சித்து விளையாட்டு தான் என்று அடித்து சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் 2011, 2016, 2021, இப்ப 2026 இந்த கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும் நம்மகிட்ட காங்கிரஸ் புள்ளிகள் சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது அந்த கணக்கை தான் அவங்க சொல்றாங்க. அதுக்குள்ள சில அரசியல் உள்ளீடுகளையும் அவங்க சொல்றாங்க. 2011 அந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 63 இடங்களை அப்போதைய திமுக தலைவர் கலைஞர் கொடுத்தார். அது எப்படி கொடுத்தாருன்னு அரசியல் அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது ஒரு பக்கம் ரெய்டு, ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை என்று. அப்போது இன்னைக்கு பிஜேபி சொல்றாங்கல்ல, இவங்க அதிமுகவை மிரட்டி அடிபணி வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் திமுகவை மிரட்டி அடிபணிய வைத்து 63 சீட்டுகளை கூட்டணியில் பெற்றது. அந்த 63 சீட்டுகளை கொடுத்து விட்டு அப்போதைய திமுக தலைவர் கலைஞர் ஒரு கடிதம் எழுதினாரு. அதுல உங்களுக்கு 63 இடங்களை கொடுத்திருக்கிறோம், இதை பக்தி பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 63 என்பது சைவ சமயத்திலே 63 நாயன்மார்களை குறிப்பதாகும் என்று தன்னுடைய மன வலியை சற்று கேலியாகவும் கிண்டலாகவும் அப்போது கலைஞர் வெளியிட்டிருந்தார். அப்படியே கட் பண்ணா 2016 அந்த தேர்தலில் 41 சீட்டுகளாக காங்கிரஸ் கட்சியுடைய சீட் ஷேரிங் குறைக்கப்பட்டது. 41. அப்படியே கட் பண்ணீங்கன்னா 2021 திரு கே. எஸ். அழகிரி அவர்கள் தலைவராக இருந்தபோது 25 சீட்டுகளுக்கு காங்கிரஸ் மீண்டும் இறக்கப்பட்டது. இப்போ 2026 எத்தனை சீட் அப்படின்ற ஒரு விவாதம் இருக்கு. இந்த இடத்துல தான் திரு ப. சிதம்பரம் அவர்களின் சித்து விளையாட்டு என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அதை வலுவூட்டுவதற்கான ஒரு சம்பவத்தையும் காங்கிரஸ் புள்ளிகள் சொல்றாங்க. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அப்போது மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் கே. எஸ். அழகிரி அவர் என்ன பண்றாரு, அவரிடம் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் 40 சீட்டுக்கு குறையக்கூடாது, ஏனென்றால் போன தேர்தலில் அதாவது 2016 நாம் 41 இடங்கள் வாங்கியிருக்கிறோம், அதனால இந்த முறை 40 இடத்துக்கு நாம் குறையக்கூடாது என்று ராகுல் காந்தி கே. எஸ். அழகிரியிடம் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் திரு ப. சிதம்பரம் அப்போதே 2021 திமுக எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும்
ஏனென்றால் திமுக கூட்டணி தான் நமது வெற்றிக்கான கூட்டணியாக இருக்கும். 2021 மட்டுமல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்களுடைய வெற்றிக்கு திமுக தான் உதவ முடியும். அதனால 2021 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கணும் என்று சிதம்பரம் அப்போது முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் பேசி, மன்மோகன் சிங் திருமதி சோனியா காந்தி அவர்களிடம் இந்த விஷயத்தை சொல்லி, அதன் பிறகு சோனியா காந்தி இரவு சுமார் 11:30 மணிக்கு KS அழகிரி அவர்களுடைய அலைபேசிக்கு டெல்லியில் இருந்து போன் வருகிறது. நீங்க உடனே ஸ்டாலின் வீட்டுக்கு போங்க என்று டெல்லியில் இருந்து சோனியா காந்தி சொல்றாரு. மேடம் இப்ப மணி 11:30 ஆகுது மேடம் அப்படின்ட்டு அழகிரி சொல்றாரு. இல்ல நீங்க போங்க, ஸ்டாலின் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போது இரவு 11:30 மணி அளவில் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி போறாரு. 25 இடம்னு முடிவு பண்ணியாச்சுங்க. டெல்லியும் ஓகே பண்ணிட்டாங்க. நீங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து அறிவாலயத்தில் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுருங்க என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி அனுப்புகிறார். அப்போது மிகவும் கண்கள் கலங்கி KS அழகிரி வெளியே வருகிறார். அப்போது இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அழகிரியுடன் இருந்த காங்கிரஸ் புள்ளிகள் தான் நம்மிடம் இதை சொன்னார்கள். 2021 சிதம்பரம் எப்படி மன்மோகன் சிங் மூலமாக சோனியா காந்தியை சம்மதிக்க வைத்தாரோ, இன்றைக்கு மன்மோகன் சிங் இல்லை. அதே நேரம் டெல்லியிலே சோனியா காந்தி ராகுல் காந்தியிடம் திருப்ப சிதம்பரம் அவர்களுடைய செல்வாக்கு சற்று குறைந்து விட்டது. இவருக்கும் அவர்களுக்கும் இடையே இடைவெளி அதிகரித்து விட்டது. இந்த நிலையில் எப்படியாவது இந்த தேர்தலிலும் திமுகவுடனேயே கூட்டணி இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தியை சிதம்பரம் மேற்கொண்டு அதற்காக டெல்லியில் தனக்கு நெருக்கமாக இருக்கும் வேறு சிலர் மூலமாக காய் நகர்த்தி அப்படித்தான் இந்த அறிவிப்பே வெளியாகி இருக்கிறது, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அறிவிப்பே வெளியாகி இருக்கிறது என்று இந்த முழு பின்னணியை சொல்கிறார்கள். ஆக டிசம்பர் 3ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி குழுவுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை அல்ல என்பதுதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களின், ஏன் அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் மிக திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று வலிமையாக குரல் கொடுப்பவர். அந்த குழுவுக்கு தலைமை வகிக்கிற கிரீஷ் சோடங்கர் திமுக பாதி காங்கிரஸ் பாதி இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று சமீபத்தில் பேசியவர். இப்படிப்பட்ட நிலையில் இந்த குழு இவ்வளவு அவசரமாக அமைக்கப்பட்டதன் பின்னணியில் திரு சிதம்பரம் அவர்கள்தான் உள்ளார். திரு சிதம்பரத்தின் சித்து விளையாட்டு தான் இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சிதம்பரம் பேச்சை கேட்டு நடந்தால் 2011 63 நாயன்மார்களாக இருந்த காங்கிரஸ் கட்சி 2026 12 ஆழ்வார்களாக குறைந்துவிடும். எண்ணிக்கையில நாயன்மார்கள் என்பது சைவ சமயத்திலே இருக்கிற முக்கியமானவர்களுடைய நம்பர், ஆழ்வார்கள் என்பது வைணவ சமயத்திலே இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய நம்பர். 63 நாயன்மார்களாக இருந்த காங்கிரஸ் 12 ஆழ்வார்கள், அதாவது 63 என்ற சீட் 12ஆக குறைய வாய்ப்பு இருக்கிறது சிதம்பரம் பேச்சை கேட்டால் என்பதுதான் இந்த பேச்சுவார்த்தை என்ற தகவலை கேட்டு காங்கிரஸ் கட்சியிலே இருப்பவர்கள் சொல்கிற ஒரு அப்டேட்டாக இருக்கிறது. சந்திப்பு முடிந்த பிறகுதான் இதன் அடுத்த கட்டம் என்னவென்று தெரியும். அடுத்த கட்டத்தை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.